வெல்கம் டு Poriyaalan4u. Troubleshooting செஷனில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நெட்வொர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ நீங்கள் நார்மலாகவே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பர்சனல் கம்ப்யூட்டர்லையோ இல்லை லேப்டாப்லையோ ஸோ என்ன மாதிரியான நெட்வொர்க் இஷ்யூஸ் வரும், ஸோ அதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கோட இம்பார்ட்டன்ஸை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது நெட்வொர்க் கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நெட்வொர்க் கேப்பபிலிட்டி ஆட் பண்ணாங்க. ஸோ நெட்வொர்க் கேப்பபிலிட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கம்ப்யூட்டர் ரீச்சபிள் வந்து ரொம்ப எனார்மஸாக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிள் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், மல்டிபிள் செக்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டரை வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து நெட்வொர்க் இல்லாமல் யூ கேன் டூ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ், பட் நெட்வொர்க் இருக்கும்போது ஸோ யூ கேன் டூ மெனி அதர் ஸ்டெப்ஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கரண்ட் பேண்டமிக் சுச்சுவேஷன் கோவிட்னால பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மோஸ்ட் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்களோட குவார்ட்டர்லி ரெவென்யூ வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எல்லா ஐடி கம்பெனிஸுமே நல்லா பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் கம்பெனி எப்படின்னா ஸோ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா வந்து அவங்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நெட்வொர்க் தேவை. ஸோ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க்கோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எப்படின்றதுக்காக. நெட்வொர்க்கோட டெஃபினேஷன் என்ன? ஸோ நெட்வொர்க்குனா ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் 2 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 2 கம்ப்யூட்டருமே வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த இன்டர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எந்த மீடியமாக இருக்கலாம். ஸோ இட் குட் பி நார்மல் வந்து லேண்ட் கேபிளாக இருக்கலாம், இல்லை ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வயர்லெஸ் மீடியாவாக இருக்கலாம். வயர்லெஸ் மீடியானா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இன்ஃப்ராரெட் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். த ரீசன் ஃபார் த நெட்வொர்க்கிங் என்னன்னா ஸோ டு ஷேர் த ரிசோர்ஸ் அக்ராஸ் த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அக்ராஸ் த டிவைசஸ். ரிசோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபைல் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை உங்களோட பிரிண்டராக இருக்கலாம், ஒரு ஸ்கேனராக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் த நெட்வொர்க். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஸோ இப்போ நமக்கு நெட்வொர்க்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு உங்களுக்கு வந்து நெட்வொர்க் பற்றி ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் தான் ட்ரபிள் ஷூட்டிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நிறைய வந்து நெட்வொர்க் டைப்ஸ் இருக்குது. ஸோ பர்சனல் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வயர்லெஸ் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க், என்டர்பிரைஸ் பிரைவேட் நெட்வொர்க், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்னு. ஸோ இதை தவிர நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேஜர் நெட்வொர்க்ஸ் வந்து வைடாக நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதில் வந்து ஒரு கொஞ்சம் நெட்வொர்க் நம்ம வந்து எப்படி இருக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா PAN, பிரைவேட் ஏரியா நெட்வொர்க். பிரைவேட் ஏரியா நெட்வொர்க்னா என்னன்னா மோஸ்ட்லி இது வந்து என்னன்னா வந்து ஒரு 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 வீட்டிலேயோ இல்லை வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ஹோம் செட்டப் ஆஃபீஸ்லேயோ தான் இருக்கும். என்ன இருக்குன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரவுட்டர் இருக்கும். ஸோ ரவுட்டர் கூட வந்து உங்களோட கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து பெரிஃபரல்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க். பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கில் ஒரே ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நெட்வொர்க்கே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் என்னன்னா ஸோ குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் டு ஈச் அதர். என்னன்னா ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்மால் சைட்டில் என்னன்னா ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பில்டிங்காக இருக்கலாம். ஸோ மோஸ்ட் எல்லா ஆஃபீஸஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட இன்டர்னல் கனெக்டிவிட்டி எல்லாமே லேனாக தான் இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் பிட்வீன் த சிஸ்டம் வந்து என்னன்னா வந்து கோஆக்சல் கேபிளாக இருக்கலாம், இல்லை ட்விஸ்டட் பேராக இருக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் ஸோ சிஸ்டத்தை கம்ப்யூட்டர்ஸை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹப்ஸு, நெட்வொர்க் அடாப்டர்ஸ் இதெல்லாமே இருக்கும். எதுக்குன்னா வந்து ஸோ வந்து ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு பில்டிங்கில் வேலை செய்கிறாங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து 1-to-1 கனெக்ஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ், ஹப்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் த சைட்ன்றதுனால, வித்தின் த பில்டிங்ன்றதுனால வந்து உங்களுக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அடுத்து பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, வேன். வைட் ஏரியா நெட்வொர்க் என்னன்னா வந்து ஸோ கனெக்டிங் நெட்வொர்க் ஆர் கம்ப்யூட்டர் டு த அதர் ஸ்டேட் ஆர் அதர் கண்ட்ரி ஆர் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இதுதான் வைட் ஏரியா நெட்வொர்க். நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்வொர்க்கில் தான் வரும். ஸோ நீங்கள் அக்சஸ் பண்ணுற கூகுள் ஆகட்டும், இல்லை ஃபேஸ்புக் ஆகட்டும், இது எல்லாமே வயர்லெஸ் ஏரியா நெட்வொர்க்கில் தான் வரும். ஸோ இது வந்து அக்ராஸ் த கண்ட்ரின்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் சேனல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபைபர் ஆப்டிக்கலாக இருக்கலாம், இல்லை சேட்டலைட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வைட் ஏரியா நெட்வொர்க். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேன் சொல்கிறாங்க, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இது வந்து லேனோட பெருசு, பட் வேனை விட சின்னது. என்னன்னா வந்து ஸோ ஒரு சிட்டி இல்லை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தான் வந்து ஸோ இதை எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கில் தான் வந்து லிங்க் ஆகிருக்கும். என்னன்னா வந்து உங்களோட பேங்க்ஸு, ஏடிஎம்ஸு, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மெட்ரோபாலிட்டன் மேன் நெட்வொர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க்.
ஸோ அடுத்து என்னன்னா வந்து ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இண்டிவிஜுவலாக வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய கம்பெனி, ஸோ இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா, ஸோ இப்போ நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த டேட்டா வேணுமோ ஹார்ட் டிரைவ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த டேட்டா வந்து ஒரு 100 கம்ப்யூட்டர் வந்து அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கணும்னா வந்து பண்ணலாம். நீங்கள் அந்த ஹார்ட் டிரைவை ஷேர் பண்ணணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் லிமிடேஷன் இருக்கும், அக்சஸ் வயலேஷன்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்ன்றதை ப்ரீஃப் பண்ணுறாங்க. என்னன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா, ஸோ அவங்களோட முக்கியமான ஃபைல்ஸ் இல்லை டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒரு டெடிகேட்டட் ஸ்டோரேஜ் போலில் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேப் டிரைவாக இருக்கலாம், இல்லை வந்து டிஸ்க் ரைடாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிவைசஸுமே ஸோ அந்த ஃபைலை வந்து கனெக்ட் அந்த 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 ஸ்டோரேஜ் இது வந்து ஸ்டோரேஜ் போல போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்னாங்க. இது லேன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இட்ஸ் டெடிகேட்டட் லேன் வித் ஹை ஸ்பீட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ். இதுதான் வந்து சேனுவாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற கூகுள் ட்ராப் பாக்ஸு, கூகுள் டிரைவ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்கில் தான் வரும். ஆக்சுவலாக வந்து கூகுள் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜை கொடுக்குறாங்க. ஸோ டெடிகேட்டட் ஸ்டோரேஜ் எங்கேயோ க்ளவுடில் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு 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 ஸ்பேஸை கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் நாட் பி இன் யுவர் லேன் ஆர் வேன், பட் இட் வில் பி ஆன் சேன். ஸோ இதுதான் சேன். ஸோ அடுத்த முக்கியமானது என்னன்னா பார்த்தீங்கன்னா விபிஎன், விர்ச்சுவல் ப்ரைவேட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து விபிஎன் வந்து பிளேயிங் எ கிரிட்டிக்கல் ரோல். என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு, ஸோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ஸோ அவரோட அந்த கம்பெனியோட நெட்வொர்க் எல்லாமே ப்ரொடெக்டட், ப்ரைவேட். பட் இப்போ வந்து அவர் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும்னா ஸோ எப்படி வந்து அந்த நெட்வொர்க் அக்சஸ் பண்ணுவார்? ஸோ இங்கே தான் வந்து விபிஎன் வருது. விபிஎன் என்னன்னா, யூசிங் ஏ ப்ரைவேட் நெட்வொர்க் இன் ஏ பப்ளிக் நெட்வொர்க். இதுதான் வந்து விபிஎன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பிக்சர் இருக்குது. மேலே இருக்க பிக்சர் வந்து வித் விபிஎன், ரெண்டாவது பிக்சர் வந்து வித்தவுட் விபிஎன். ஸோ ரெண்டாவது பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் உங்களோட யூசர் டிவைஸ் வந்து டேரெக்டாக வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலயமா இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிடுவார். ஸோ எந்த ப்ரைவேட் ஷேரிங்குமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவர் போயிட்டு இப்போ அந்த எம்ப்ளாயி வந்து ஸோ அவங்களோட கம்பெனியோட ப்ரைவேட் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ பட் ஆனால் விபிஎனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விபிஎன் கிளைண்ட், விபிஎன் சர்வர்னு இருக்கும். ஸோ ரெண்டு யூசருக்கும் இன்டர்நெட்டுக்கு நடுவில். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விபிஎன் கிளைண்ட்டு சர்வர் ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் பாத் எனேபிள் பண்ணுறாங்க அந்த பப்ளிக் நெட்வொர்க்கில். ஸோ அந்த ப்ரைவேட் பாத் மூலயமா உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு வந்து உங்கள் கம்பெனியோட நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் விபிஎனோட பியூட்டி. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுற நெட்வொர்க். இதை தவிர வந்து இஏபிஎன்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஸோ நெட்வொர்க்னா என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ டைப்ஸ் ஆஃப் மேஜர்லி யூஸ் நெட்வொர்க் சொல்லியாச்சு. அடுத்து வந்து என்னன்னா, ஸோ நெட்வொர்க்கில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய டெர்மினாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும். ஸோ ஏன்னா வந்து நம்ம டீபக் பண்ணும்போது அதெல்லாம் யூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐபி அட்ரஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸ். என்னன்னா, ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரவுட்டர் மூலயமா வந்து நீங்கள் அவுட் சைட் வேர்ல்டில் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வந்து எப்படி உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணான்னா, ஸோ அதுக்கு யூனிக்காக ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தின் த நெட்வொர்க் டொமைனில் வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் வந்து யூனிக் ஐடியா இருக்கும். யூனிக் ஸோ ஒரே நெட்வொர்க்கில் 2 சிஸ்டத்துக்கு வந்து 2 ஐபி இருக்காது. அப்படி இருந்ததுன்னா ஐபி கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ வரும். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐபிவி4 இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 4 தான் யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ IPv6 வந்துடுச்சு. பட் அதை பற்றி நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ நார்மலாக ஐபி அட்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா ஒரு 4 பேராமீட்டர் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க சில எக்ஸாம்பிள் 10.0.0.1 192.17 இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். இப்படி தான் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் கம்யூனிகேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம். ஸோ ஐபி அட்ரஸ்ன்றது வந்து உங்களோட நெட்வொர்க் டிவைஸோட அட்ரஸ். உங்களோட கம்ப்யூட்டருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் நேம் ஒன்று அசைன் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஹோஸ்ட் நேம் இல்லாட்டா வந்து உங்களோட ஐபியால் ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஹோஸ்ட் நேம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஹோஸ்ட் நேம் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் வந்து டெஸ்க்டாப் -lat -ADன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஹோஸ்ட் நேமும் முக்கியம். ஐபி அட்ரஸ் கான்ஃப்ளிக்ட் மாதிரி ஹோஸ்ட் நேமும் கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஒரே நெட்வொர்க்கில் 2 சிஸ்டத்துக்கு வந்து சேம் ஹோஸ்ட் நேம் இருந்தாலும் கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ அது வராமல் பார்த்துக்கணும்.
ஸோ அடுத்த முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து டிஹெச்சிபி ப்ரோட்டோக்கால், டைனாமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோக்கால்ன்றாங்க. என்னன்னா உங்களோட சிஸ்டம் இருக்கும். ஸோ ஒரு ரவுட்டர் இருக்கும். அந்த ரவுட்டர் வந்து உங்களோட ஐஎஸ்பி கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஸோ உங்கள் சேம் ரவுட்டரில் ஸோ ஒரு 10 சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த 10 சிஸ்டத்துக்கு யார் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுவா பார்த்தீங்கன்னா தான் இந்த டிஹெச்சிபி ப்ரோட்டோக்கால். இது வந்து ப்ரோட்டோக்கால் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ என்ன ஆகுனா வந்து இது லீசிங்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட கம்ப்யூட்டரு உங்கள் ரவுட்டருக்கு போயிட்டு ஸோ லீஸ் கேட்கும் ஆக்சுவலாக வந்து. ஸோ கேன் கிவ் மீ அன் ஐபின்ட்டு. ஸோ உங்கள் ரவுட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டை வாங்கி சர்வீஸ் ஆஃபர் பண்ணும். என்ன ஆஃபர் பண்ணுன்னா ஃப்ரீயாக இருக்க ஐபியை வந்து அசைன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நெட்வொர்க் ஐபி ரிக்வெஸ்ட் அண்ட் ஐபி அசைன் சொல்லுவாங்க, லீசிங்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸோ ரவுட்டர் தான் வந்து உங்களோட சிஸ்டத்துக்கு வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு டிஹெச்சிபி ப்ரோட்டோக்கால் வந்து சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அப்புறம் டிஹெச்சிபி சர்வர்ன்றது வந்து ரன் ஆகணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப டிஹெச்சிபி சர்வர் பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணதில்லை. பட் இப்போதைக்கு வந்து டிஹெச்சிபி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ரவுட்டரோ இல்லை வந்து அதுக்கு மேலே இருக்க அப்பர் லேயரில் இருக்க டிவைஸோ வந்து உங்களோட என்டிஎஸ்க்கு வந்து ஐபி கொடுக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டெப். அடுத்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சர்வீஸ், டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னா இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம், google.com கொடுத்து சர்ச் பண்ணுறோம். ஸோ அது ஈஸியாக இல்லை வந்து ஐபி நம்பர் கொடுத்து ஐபி அட்ரஸ் கொடுத்து சர்ச் பண்ணுறது ஈஸியாக. ஸோ ஹியூமன் ரிமெம்பரன்ஸ்க்கு நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து அந்த டொமைன் நேம் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டை தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதுதான் டொமைன் நேம்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து google.com சர்ச் பண்ணி பார்த்தாலும் இல்லை ட்ரேஸ் ஆர்ட் கொடுத்து நீங்கள் google.com ட்ரேஸ் பண்ணி பார்த்தாலும் அது பேக்எண்டில் போயிட்டு இந்த ஐபியை தான் கொடுத்து சர்ச் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டொமைன் நேம் சர்வீஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து டொமைன் நேம் சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. மேக் அட்ரஸ் என்னன்னா மீடியா அக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ். ஸோ உங்களோட நெட்வொர்க் டிவைஸ் இருக்குல்ல, சாரி நீங்கள் வந்து ஸோ ஏதாவது வந்து ஒரு பிசிஐ பேஸ்ட் நெட்வொர்க் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை ஆன்போர்டில் இருக்க நெட்வொர்க் போர்ட்டாக இருந்தாலும் ஸோ அந்த கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் மேனுஃபேக்சர் வந்து ஒரு அட்ரஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் மேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்ரஸ் என்னன்னா ஸோ வித்தின் த டொமைன் இல்லை வித்தின் த நெட்வொர்க்கில் வந்து அந்த அட்ரஸ் வந்து யூனிக் அட்ரஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெண்டு மேக் அட்ரஸ் வந்து சேம் நெட்வொர்க்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஐபி எடுக்காது, கன்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஸோ நீங்கள் டீபக் பண்ணும்போது ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது ஸோ ஐபி டிஎன்எஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் கடைசியாக செக் பண்ண வேண்டியது என்னன்னா மேக் அட்ரஸ் தான். ஸோ மேக் அட்ரஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் மேலே அந்த போர்ட் மேலே வந்து ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்டாக ப்ரோக்ராம் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மேக் அட்ரஸ் கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து யூட்டிலிட்டிஸ் பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெர்மினாலஜி பார்த்தோம். அடுத்து வந்து யூட்டிலிட்டி பார்க்குறோம். ஸோ ஓஎஸ்ல இன்பில்ட் ஆயிருக்கு யூட்டிலிட்டி, அதை வச்சு நம்ம எப்படி வந்து நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங் கமாண்டுன்னு. ஸோ நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பிங்குன்னு கொடுத்து எந்த ஐபியை நம்ம வந்து ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த ஐபியை கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த பிங் கமாண்ட் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக வந்து ஸோ நீங்கள் எந்த ஹோஸ்ட்டுக்கு எந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ இங்கேருந்து உங்களோட ஹோஸ்ட்டில் வந்து பேக்கெட்ஸை அனுப்பி ஸோ ஹோஸ்ட்டுக்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் வந்து உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வருதான்னு பார்க்கும். ஸோ இதுதான் வந்து பிங் கமாண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இங்கே பிங் கொடுத்து ஒரு ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு ரிப்ளை வருது, ரிப்ளை ஃப்ரம் 192.168.1.1. ஸோ இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்டட் டெஸ்டினேஷன் கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சென்ட் பண்ண பேக்கேஜ் எல்லாமே 100% ரிசீவ் ஆயிருக்கு. சென்ட் பேக்கேஜ் 4, ரிசீவ் பேக்கேஜ் 4, ஸோ லாஸ்ட் 0 தான். ஸோ கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் பிங் கமாண்டு. நீங்கள் ஐபி யூஸ் பண்ணாமல் டொமைன் நேம் சர்வீஸ் கொடுத்தாலும் டிஎன்எஸ் நேம் கொடுத்து பிங் பண்ணால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் என்னன்னா வந்து பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பிங் கமாண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கரெக்டாக டெஸ்டினேஷனில் வருது, டெஸ்டினேஷன் உங்களுக்கு பிங் ஆகுதான்னு பார்க்கும். ஸோ அது பிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஆர்ட் இல்லை ட்ரேஸ் ரூட்டுன்னுவாங்க. இது என்னன்னா ஸோ உங்களோட ஹோஸ்ட்டுக்கும் அதாவது உங்களோட கம்ப்யூட்டருக்கும் நீங்கள் ரீச் பண்ண போகிற டெஸ்டினேஷன் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாப்ஸ் இருக்கும். லைக் வந்து உங்களோட ரவுட்டரு இல்லை வந்து ஹப்ஸு ஸ்விட்சஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த ட்ரேஸ் ஆர்ட் இது பண்ணுறதுனால இது என்ன பண்ணணும்னா நடுவில் இருக்க ஒவ்வொரு இன்டர்மீடியட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற கனெக்ஷனை செக் பண்ணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களோட ஹோஸ்ட் டு ரவுட்டர் கரெக்டாக இருக்குது, பட் ரவுட்டர் டு அடுத்த ஸ்டெப் கரெக்டாக இல்லைன்னா இந்த ட்ரேஸ் ஆர்ட் மூலயமா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக், இஃப் கான்ஃபிக்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இஃப் கான்ஃபிக் வந்து விண்டோஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஐபி கான்ஃபிக் வந்து லினக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா உங்களோட ஐபி வந்து கரெக்டாக கான்ஃபிகர் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஐபி கான்ஃபிக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ஐபி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம்.
இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மேக் அட்ரஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க, மேக் அட்ரஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்டிங் ஐபி வரும், இன்டர்நெட் ஐபி, அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் ஐபி, அப்புறம் மாஸ்க்னு வரும், கேட்வே எல்லாமே இருக்கும். ஸோ முக்கியமானது என்னென்னு பார்க்கணும்னா உங்களுக்கு ஐபி கரெக்டாக ப்ரோக்ராம் ஆகிருக்கணும், சப்நெட் கரெக்டாக ப்ரோக்ராம் ஆகிருக்கணும், கேட்வே கரெக்டாக ப்ரோக்ராம் ஆகிருக்கணும். கேட்வேன்றது வந்து என்னென்னா உங்களோட ரவுட்டரோட ஐபி. ஸோ இந்த ஐபி கரெக்டாக ப்ரோக்ராம் ஆகலை, இல்லை வந்து மேக் அட்ரஸ் இது சாரி ப்ராட்காஸ்ட் ஐபி வந்து 00 இருக்குன்னா வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த பேராமீட்டர் எல்லாமே கரெக்டாக ஐபி கான்ஃபிகில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேக் அட்ரஸ் ப்ரோக்ராம் ஆயிருக்கான்னு கூட கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தோம், டெர்மினாலஜிஸ் எல்லாமே பார்த்தோம், பேசிக் யூட்டிலிட்டி டிபக் பண்ணுறதுக்கான பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து நெட்ஒர்க்கில் பேசிக் என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேபிள் ப்ராப்ளம், வெரி பேசிக் ப்ராப்ளம். நார்மலாக வந்து லூஸ் கேபிளாக இருக்கும், இல்லை வந்து கேபிளோட அந்த நாட்ச் வந்து உடஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் கொடுக்காது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க்கில் தான் இஷ்யூ இருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஹோஸ்ட்டுக்கும் இல்லை ரவுட்டருக்கும் இருக்கிற சுவிட்சுக்கு கேபிள் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அந்த லேண்ட் கேபிளாக இருந்ததுன்னா வந்து RJ45 கேபிளாக இருந்ததுன்னா வந்து கரெக்டாக வந்து எல்இடிலாம் கரெக்டாக பிளிங்க் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ ஃபால்ட்டி கேபிளாக இருந்தால் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ கேபிள் ப்ராப்ளம் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ப்ராப்ளம், போர்ட் கரெக்டாக எனேபிள் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ நெட்ஒர்க் வயர்டு போர்ட்டாக இருந்ததுன்னா வந்து வயர்டு போர்ட் கரெக்டாக எனேபிள் ஆயிருக்குன்னு பாருங்கள். வயர்லெஸ் லேனாக இருந்ததுன்னா வைஃபை கரெக்டாக எனேபிள் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட ரவுட்டர் சைடில் வந்து ப்ராப்பராக வந்து ரவுட்டர் வந்து கரெக்டாக பவர் ஆன் ஆயிருக்கா, ரவுட்டருக்கு வெளியிலேருந்து வர கேபிள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி ப்ராப்ளம். அடுத்து கான்ஃபிகரேஷன் இஷ்யூனா என்னன்னா வந்து ஐபி கரெக்டாக கான்ஃபிகர் ஆயிருக்காது, டொமைன் நேம் கரெக்டாக கான்ஃபிகர் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து கூட வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். அடுத்து சாஃப்ட்வேர் இஷ்யூ, இது பேசிக் இஷ்யூ, என்னன்னா எல்லா டிவைஸ்க்கும் வராது. ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க டிரைவர் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்காது, இன்கம்பேட்டபிள் டிரைவராக இருக்கும். ஸோ அதனால் கூட வந்து உங்களுக்கு வந்து பேக்கெட் மிஸ் மேட்ச் இல்லை இதெல்லாம் வரும். டிராஃபிக் ஓவர்லோடு என்னென்னா வந்து ஸோ நார்மல் டிராஃபிக் பீக் டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து நிறைய யூசர்ஸ் வந்து அட் ஏ டைம் வந்து சேம் டெஸ்டினேஷனை வந்து ஹிட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிராஃபிக் ஓவரால் வந்து நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை நெட்ஒர்க் இருக்காமல் இருக்கலாம். அடுத்து வந்து ஐபி இஷ்யூ, ப்ராப்பர் ஐபி கன்ஃபிகர் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ரவுட்டர் கரெக்டாக வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்காது. ஹார்ட்வேர் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் பிசிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வந்து கார்டு பிசிஎஸ் ஸ்லாட் உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா வந்து ஸோ நீங்கள் வந்து இப்போ யூஎஸ்பி பேஸ்டு வைஃபை டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து யூஎஸ்பி கரெக்டாக கான்ஃபிகர் ஆகிறான்னு பார்க்கணும். இதெல்லாம் இது. அடுத்து மேக் அட்ரஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை டூப்ளிகேட் ப்ரோக்ராமாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. இதுதான் பேசிக் நெட்ஒர்க் இஷ்யூஸ். ஸோ இதை தவிர வந்து பெருசாக அந்த மாதிரியான இஷ்யூ வராது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸோ எந்த மாதிரியான அப்ரோச் வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் ஃப்ளோ இதுதான். ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து ஸோ செக் த ஹார்ட்வேர், அப்புறம் வந்து என்னென்னா ஐபி கான்ஃபிக் யூஸ் பண்ணி இல்லை ட்ரேஸ் ஆர்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக ஐபி கான்ஃபிகர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். பிங் கமாண்ட் யூஸ் பண்ணி டெஸ்டினேஷன் கரெக்டாக ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். டொமைன் நேம் கரெக்டாக டெஸ்டினேஷன் டொமைன் நேம் வந்து கரெக்டாக வந்து ரிசால்வ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இது எதுவுமே இல்லைன்னா வந்து ஸோ உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் கால் பண்ணி கேட்கணும். அப்புறம் என்னன்னா வந்து ஸோ நீங்கள் வந்து ஆன்டி வைரஸோ இல்லை வந்து மல்வேர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அதோட செட்டிங்கை பார்க்கணும். ஸோ இதை வச்சு வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து எல்லா ட்ரபிள் ஷூட்டும் பேசிக் ட்ரபிள் ஷூட் பண்ணிடலாம் நெட்ஒர்க்கில். இதில் ஒன்றுனா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக் த ஹார்ட்வேர். என்னன்னா ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஸோ ட்ரபிள் ஷூட்டிங்கோட பேசிக் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா டிவைஸுமே கரெக்டாக வந்து பவர் ஆன் ஆயிருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக எல்இடிலாம் பிளிங்க் ஆகுதான்னு பாருங்கள், எல்இடி இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள், எல்லா கேபிளுமே கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பேசிக் அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து மோடம் இல்லை ரவுட்டரையை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை ரீபூட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு முக்கியமான திங் என்னன்னா ஸோ எந்த டிவைஸை நம்ம பவர் ஆன் பண்ணி பவர் ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் ஜஸ்ட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 60 செகண்ட் வந்து நம்ம டைம் கொடுக்கணும். எதுக்குன்னா வந்து அது வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் ஷட் டவுன் ஆகிட்டு திருப்பி டர்ன் ஆன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்டர்மீடியட் இஷ்யூ எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் வந்து செக் த ஹார்ட்வேர். அடுத்து என்னென்னா யூசிங் ஐபி கான்ஃபிக். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஐபி கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட் கேட்வே வரணும். டிஃபால்ட் கேட்வே தான் வந்து உங்களோட ரவுட்டரோட ஐபி. ஸோ அடுத்து என்னென்னா ஐபி அட்ரஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நெட்வொர்க் இருக்குது. ஸ்டாட்டிக் ஐபி, டைனமிக் ஐபின்னு சொல்லுவாங்க. டைனமிக் ஐபி தான் வந்து என்னென்னா டிஹெச்சிபி கொடுக்குறது. பட் ஸ்டாட்டிக் ஐபி என்னன்னா பார்த்தீங்கன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஐபி கான்ஃபிக் கொடுக்கும்போது உங்களோட ஐபி 169 ஸ்டார்ட் ஆச்சுன்னா இல்லை 192 ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸோ அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஐபி. ஸ்டாட்டிக் ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது லோக்கல் ஐபியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வெளியில் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி 169 199 வந்ததுன்னா நீங்கள் வந்து ஐபி கான்ஃபிக் வந்து
ஆக்சுவலாக ஐபியை வந்து நீங்கள் வந்து ரினியூ பண்ணலாம். எப்படின்னா ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ரினியூ ரிலீஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த டிஹெச்பி ஹோஸ்ட் என்ன பண்ணுன்னா வந்து நீங்கள் கரண்ட்டாக அசைன் ஆயிருக்க ஐபி வந்து ரிலீஸ் பண்ணும். அடுத்து ஃபாலோட் பை ரினியூ கொடுத்தீங்கன்னா ஐபி ரினியூ பண்ணும். அந்த டிஹெச்பி போல்லேருந்து ஒரு ஐபி எடுத்து திருப்பி அசைன் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ரினியூக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த 169 ஐபி வந்து கண்டிப்பாக மாறி இருக்கும். ஸோ மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஐபி மாறினதுக்கு அப்புறமும் வந்து உங்களுக்கு திருப்பி ப்ராப்ளம் வருதுன்னா வந்து ஸோ உங்களுக்கு அந்த மோடம்க்கு அப்புறமா இல்லை வந்து ரவுட்டருக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக வந்து ஐபி கான்ஃபிகை வச்சு ஐபி வந்து உங்களுக்கு அசைன் ஆயிருக்க ஐபி ஸ்டாட்டிக் ஐபியே இல்லை வந்து கரெக்டான டிஹெச்பி ஐபி பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஸோ நீங்கள் வந்து திருப்பி வந்து ஐபி வந்து ரீஅசைன் பண்ண சொல்லலாம் பை டூயிங் த ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ரிலீஸ் ஃபாலோட் பை த ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் ரெனியூ. அடுத்து என்னன்னா யூஸ் பிங் அண்ட் ட்ரேஸ் ஆர்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸோ எந்த டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் பண்ணணும் இது பண்ணுறீங்களோ அந்த ஐபியை கொடுத்து நீங்கள் பிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கூகுள் கூகுள் கொடுக்கலாம், இல்லைனா பிங்கில் அந்த டிஎன்எஸ் சர்வீஸ் நேம் கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரிசீவ் ஆகணும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஸோ டெஸ்டினேஷன்லேருந்து உங்களுக்கு திருப்பி வந்து அக்னாலஜ்மெண்ட் வரணும். ஸோ நீங்கள் அனுப்பிச்ச 4 பேக்கெட்டுமே வந்து ரிசீவ் ஆகணும். ஸோ அப்படி ரிசீவ் ஆகலைன்னா வந்து ஸோ ஏதாவது இஷ்யூ இருக்குது, பாத்வேல ஏதாவது தப்பு இருக்குன்னு அது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து டிஎன்எஸ் செக் என்னன்னா என்எஸ் லுக்கப் யூஸ் பண்ணி இந்த கமாண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் வந்து கரெக்டாக வந்து டொமைன் நேம் அசைன் ஆயிருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி வந்து உங்களோட ஹோஸ்ட் நேம் ப்ராப்பராக வந்து அசைன் ஆயிருக்கும், ப்ராப்பராக வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸோ நீங்கள் வந்து google.com கொடுத்து சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று டைம் அவுட்டாக வரும், இல்லை சர்வர் ஃபெயிலியர் வரும், ரிஃப்யூஸ்டு வரும், இல்லை நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த சர்வர்னு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் வந்து ப்ராப்பராக வந்து கான்ஃபிகர் ஆயிருக்காது. ஸோ இதனால கூட வரும். ஸோ இது எல்லாமே பேசிக் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஓகே ஸோ ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் செக் பண்ணுறதுனாலே இல்லை வந்து பிங் கமாண்ட்னாலே இல்லை வந்து ட்ரேஸ் ரூட் மூலியமாவோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபைனல் ஆப்ஷன் என்னன்னா ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபயர்வால் ஆப்ஷன் இருக்கும் விண்டோஸில் லினக்ஸ்லையும். இந்த ஃபயர்வால் ஆப்ஷன் வந்து ஏதாவது நம்ம ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் வந்து சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் கனெக்ட் ஆகாது. ஸோ ஃபயர்வாலை வந்து டர்ன் ஆஃப் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வைரஸோ இல்லை மல்வேர் ப்ரொடக்ஷன் செட்டிங்ஸோ வந்து இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து ப்ராப்பராக இது பண்ணாது. ஸோ இது ரெண்டுத்துலையுமே ஒர்க் ஆகலைன்னா வந்து நம்ம வந்து ஸோ நம்ம நெட்வொர்க் ப்ரொவைடர்கிட்ட இருந்தால் ஏதாவது இஷ்யூன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க சைடில் வந்து ஸோ அவங்க மோடம் ரீசெட் பண்ணி அவங்க திருப்பி ஐபி ரீஅசைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும். மோஸ்ட்லி வந்து நம்ம நார்மலாக வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குற நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரில் பார்க்குற நெட்வொர்க் இஷ்யூஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Poriyaalan4u. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கமாண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Poriyaalan4u.